ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நல்லா ஹெல்த்தியா, ஈஸியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணது, 1/2 கேரட்ட குட்டி குட்டியா கட் பண்ணத போட்டு நல்லா வதக்கிருங்க. கேரட்டோட சேர்த்து நீங்க வந்து பீன்ஸு, பட்டாணி, கேப்சிகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். 1/2 தக்காளிய வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து ரெட் சில்லி மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இது 3யும் 1/4 டீஸ்பூன் போட்டு வதக்கிருங்க. வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இது கூடவே 3 முட்டைய வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிருங்க. முட்டை வந்து சில பேத்துக்கு அவிச்ச முட்டை சாப்பிடறதுக்கு பிடிக்காது. இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா வந்து கொத்தமல்லிய நல்லா தூவி விட்டுட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, வெள்ளரிக்காய நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு சர்வ் பண்ணோம்னா, சூப்பரான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அனீஸ்னா கிச்சன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.